ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஜெகா வைஷு பொட்டிக் தேர்ட் எக்ஸ்போ நம்ம சென்னையில் போட்டிருக்காங்க. 18-19 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 19ஆம் தேதி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் போட்டிருக்காங்க. நம்ம இன்றைக்கி எக்ஸ்போவுக்கு வந்து ஈவினிங் போல் வெயில் வந்து குறைஞ்சதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பசங்களுக்கும் லீவு விட்டாச்சு. பசங்களையும் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நான் ஒரு சாரியை கூட பார்க்கறதுக்கே அவங்க விடலைங்க. நீங்கள் சாரி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி பசங்க எங்களுக்கு தேவையானதை வாங்குங்க, நீங்கள் மொதல் 2 எக்ஸ்போக்கும் போயிட்டு உங்களுக்கு தேவையான சாரீஸ் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு சாரி இது நல்லா இருக்கலாப்பான்ட்டு நான் பார்க்கறதுக்கே விடலைங்க. அதனால் அவங்க அந்த ஜுவல்லரி அந்த சைடு உள்ள இந்த செட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடு ஒருத்தங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. வளையல், பேங்கிள்ஸு, கவரிங் ஐட்டம், செட்டு செயின், அப்புறம் இன்விசிபிள் செயின், அப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸ் ஐட்டம், இதில் எல்லாம் பசங்களுக்கு தேவையான கம்மல், அந்த ஃப்ளவர் ரெட் கலர் ரோஸ்லாம் வச்சுருக்காங்களா, அந்த ரெட் கலர் ரோஸு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து இந்த இடக்க வாங்கிக்கிட்டாங்க. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி என்ன தேவையோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம். டாப்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா XL, XXL எல்லாமே அளவு எல்லாமே இருந்தது. நியூ மாடல்ஸும் இருந்தது. பேண்டும் ஷாலுமா கிளாத்தும் குவாலிட்டி நல்லா இருந்தது. அது 400 அந்த மாதிரி தான் வந்தது. அதுதான் எடுக்கலான்ட்டு பார்த்தேன். இல்லை, எங்களுக்கு தேவையானதான் வாங்கணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கு தேவையானதை தான் பார்த்து இந்த இடக்க நாங்கள் எக்ஸ்போவில் வாங்கினோம். நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட போடுறேன். இந்த மாதிரி காட்டன் ஃப்ராக்லாம் வந்து 199 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஒரு 8 வயசுக்கு உள்ள பசங்களுக்குன்னா நீங்கள் பார்க்கலாம். நல்லா இருந்தது. கிளாத் குவாலிட்டி நல்லா இருந்தது. அரேஞ்ச்மெண்ட்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. என்னைய மொத்தத்தில் ஒரு டாப்பும் சாரியும் எதுவுமே எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே அப்பா அம்மாவுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது, இன்றைக்கி எல்லாமே எங்களுக்கு தான், 2 எக்ஸ்போக்கும் அம்மாவுக்கு சாரி எடுத்து கொடுத்தாச்சு அப்படின்ட்டு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி எடுத்து ஏதாவது ஒரு டாப்பை வாங்கிடலான்னு பார்த்தேன். விடவே இல்லை. கடைசி பசங்களுக்கு உள்ள ஐட்டங்கள்லாம் தான் பார்த்து எடுத்தாங்க. கடைசியாக ஃப்ரெண்டில் வரும்போதே பார்த்துட்டாங்க. ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரி கிளிப்ஸு, இந்த மாதிரி இந்த ஃப்ளவர், அந்த மாதிரி கம்மல், அந்த மாதிரிலாம் தான் அவங்க கலெக்ட் பண்ணாங்க. சரி, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்குவோன்னு சொல்லி பசங்களுக்கு போட்டிருந்ததெல்லாம் மட்டும் பார்த்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு, பாப்பாவுக்கும் நாளைக்கு பர்த்டே, அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஃபேன்சி ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் பசங்களுக்கு தேவையானது வாங்கினேன். அந்த ரோஸ்லாம் ஒரிஜினல் ரோஸ் மாதிரி, ஒரிஜினல் மல்லிகை பூலையே அப்படியே அந்த ரவுண்டில் நமக்கு சென்டர் கிளிப்பில் வைக்கிறது மாதிரி அழகாக இருந்தது. அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தான் பார்த்து வாங்கினேன். நான் கட்டிட்டு போன அதே சாரீஸ் இருந்தது. ஃபுல் எக்ஸ்போவும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாலாம் எடுக்கல, லைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா சாரி பக்கத்துலேயே பசங்க போக விடாதனால 2-3 ஐட்டங்களை பார்த்து எடுக்கிறதுக்குள்ளாலே அவங்களுக்குள்ள ஐட்டம் நிறைய போட்டிருந்தாங்க. பேண்டு, ஷர்ட்டும், சேமாக வர மாதிரி, நைட் ட்ரெஸ் மாதிரி, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க பசங்களுக்கு. போய் பாருங்கள், அது குவாலிட்டி நல்லா இருந்தது. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் எக்ஸ்போ நடக்கு. போய் விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே பாப்பா தான் எடுத்தா. பாப்பாவுக்கு தேவையான ஃபேன்சி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி அவங்க அடி போட்டுட்டாங்க. அதனால் அதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு நான் இந்த சாரி கடைசியாக இது நல்லா இருக்கலாப்பா அப்படின்ட்டு போன தடக்க வரும்போது இதே சாரி தான் எடுத்தேன், அதில் கொஞ்சம் தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டு தான் வாங்கினேன். பாப்பாவுக்கு தேவையானது மட்டும்தான் இன்றைக்கி வாங்கணும். ஏன்னா நாளைக்கு அவளுக்கு பர்த்டே. சரி, அவளுடைய சாய்ஸ்ன்னு சொல்லி இந்த இடக்க விட்டாச்சு. கடைசி எப்பண்டா ஸ்நாக்ஸ் ஐட்டம், பஜ்ஜி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, அது வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பானிபூரி வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் பானிபூரியும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். என்னென்ன ஐட்டம், ஃபேன்சி ஐட்டம்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத நான் காணிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாகவே போடுறேன். சென்னையில் யாராவது இருந்தீங்கன்னா ஏப்ரல் 18-19 சனி ஞாயிறு 2 நாளுமே ஜெகா வைஷு பொட்டிக் எக்ஸ்போ போட்டிருக்காங்க. நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ஜுவல்லரி மேக்கிங் மொத்தமாக அவங்களுடைய 2 எக்ஸ்போலையுமே நான் 5 சாரி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்போவில் ஃபஸ்ட்டு டே எடுத்த சாரி இது தான்.
நான் இன்றைக்கி வேர் பண்ணிட்டு போயிருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இதுக்குள்ளே மேட்சிங் ப்ளவுஸ் நான் தைக்கலை. என்கிட்ட இருந்த இன்னொரு கோல்டன் ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக தான் போட்டிருக்கேன். என்னையே கொஞ்சம் ஒல்லியாக காணிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு இன்றைக்கி இதை உடுத்துட்டு தான் இன்றைக்கி தேர்ட் எக்ஸ்போ அவங்களுடைய ஜெகா வைஷோட எக்ஸ்போ அட்டன் பண்ணியாச்சு. நீங்களும் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.